ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, 2025 வருஷம் ஃபயர் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த வருஷத்திலும் தம்முடைய கரத்தால் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தருள்வாராக. இந்த வருஷத்திலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில், உங்களுடைய ஊழியத்தில், நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில், உங்களுடைய வியாபாரத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றி தருவாராக. பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எப்படிப்பட்ட பெரிய காரியம் என்றால், யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருஷத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த பெரிய காரியங்கள் எப்படிப்பட்டது என்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். தேவன் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் ஆராய்ந்து பார்க்க முடியவே முடியாது. உங்களுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு, உங்களுடைய அனுபவத்திற்கு அப்பாற்பட்டு, உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு, கிரகிக்க முடியாத அளவுக்கு, யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் பெரியவர். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவர் அவ்வளவு பெரியவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர். அவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தருவாராக. மீண்டும் ஒரு விசை அக்கினி எழுப்புதல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Amen. Amen.